ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பாட்டி காலத்தில் வச்ச ஒரு சூப்பரான ஒரு மண்சட்டி மீன் குழம்பு தான். இது மண்சட்டியில் வச்சனாலேயும் அப்புறம் அந்த அரைச்சி விட்ட மசாலானாலேயும் பயங்கர டேஸ்ட்டு. இது வந்து தேங்காய் பால் மாங்காய் போட்ட ஒரு சூப்பரான மீன் குழம்பு. நான் மத்தி மீனில் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். வாங்க இது எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சேர்த்துக்கோங்க, நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழுமல்லி. இது வந்து 4 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கான அளவு. 4 பேத்துக்கான குழம்பு வைக்க எவ்வளோ மல்லி தேவை அப்படின்னு தெரியலைன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தீங்க அப்படின்னா மல்லி கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கூடவே காரம் இல்லாத மிளகா எடுத்துக்கோங்க. ரொம்ப காரமாக இருந்தால் அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் நான் வந்து இந்த மிளகா ஒரு 4, இதில் ஒரு 3 மிளகா போட்டுக்கிறேன். இது வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து காரம் இருக்காது, நல்லா கலர் கொடுக்கும். இது நல்லா கொஞ்சம் காரம் கொடுக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மிளகாவே ஒரு 4 5 எடுத்துக்கோங்க போதும். ரொம்ப எடுத்திங்கன்னா ரொம்ப காரமாயிரும் குழம்பு. அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. 1/4 டீஸ்பூன் போதும், ரொம்ப போட்டுறாதீங்க. நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்தாச்சு. இப்போ வந்து சும்மா கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன். நான் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி, அப்புறம் மாங்காய் போட போகிறோம், அதனால் இதெல்லாம் கம்மியாக போதும். சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். புளி கரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச அந்த மசாலா அதை சேர்த்துக்கலாம். இது வந்து மல்லி அந்த இதெல்லாம் அரைச்சோம்ல அந்த மசாலா. இன்னும் வெங்காயம் தக்காளி அரைக்கலை, அதையும் ஃபஸ்ட்டு இதை சேர்த்துக்கலாம். நான் வந்து மண்சட்டியை தாளிக்க மாட்டேன், அதனால் இப்படி கலந்துக்கிறேன். நீங்கள் வந்து தாளிக்கிறதா இருந்தால் முதல்ல வந்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா சேர்த்துக்கோங்க. இது வந்து வெங்காயம் தக்காளி அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி அரைச்சிட்டு மண்சட்டி வந்து ரொம்ப நாள் வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் தாளிக்காமல் இருந்தால் ரொம்ப நாள் வரும். இது வந்து வாங்கி ஒரு 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் பாருங்கள், இதில் எண்ணெய் எந்த பிசுக்குமே இருக்காது. இதில் தாளித்தோம் அப்படின்னா எண்ணெய் சீக்கிரம் வந்து இதை வந்து நம்ம தூரப்பட வேண்டிய இருந்துடும். முந்தி காலத்துலலாம் விறகடுப்பில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டே பேசுவோம். விறகடுப்பில் சீசனிங் பண்ணுவாங்க, அதனால் அதிலே தாளிச்சிட்டு கொஞ்ச நாள் கழித்து அப்புறம் வந்து ஒரு 2-3 வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு புதுசாக மண்சட்டி வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம விறகடுப்பில் சீசனிங் பண்ணுற விறகடுப்பே கிடையாது, நம்ம இதில் தான் சீசனிங் பண்ணுறோம். நான் வந்து இது விறகடுப்பில் சீசனிங் பண்ணது. ஸ்டவ்வில் சீசனிங் பண்ணால் அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. அதனால் ரொம்ப நாள் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதில் வந்து தாளிக்க மாட்டேன். நீங்கள் தாளிக்கணும் தாளிச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், நல்லா பெரிய சட்டி. பிரியாணி கூட வைக்கலாம், இல்லைட்டா சிக்கன் மட்டன் அந்த மாதிரி எதாவது வைக்கிறதுக்கு. இதுக்கு அடுப்பு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன், விறகடுப்பு. அது வந்ததுக்கப்புறம் இதை சீசனிங் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன். அது வந்து நான் தண்ணியில் வந்து அரிசி வடித்த தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருக்கேன் அந்த மண்சட்டியில். அப்புறம் 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் அதை எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் அரைச்சி ஊற்றவில்லை, தேங்காய் பால். இது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த குழம்புக்கு. இல்லை மஞ்சத்தூள் சேர்க்கல, அதனால் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பெல்லாம் கொதிச்சிருச்சு. இப்போ மாங்காய் போட்டுக்கலாம். அப்புறம் சும்மா 3 முருங்கைக்காய் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை பச்சையாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக தாளிச்சிக்கலாம். நான் வந்து எண்ணெயில எல்லாம் வதக்கினனால எண்ணெய் கம்மியாக சேர்த்துருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை இவ்வளோ சேர்த்து தாளிச்சாச்சு. இப்போ இதை அதோட கொட்டிக்கலாம். இப்போ கொஞ்சம் வெந்துடுச்சு மாங்காய்லாம். மீன் சேர்த்துக்கலாம். நான் வந்து மத்தி மீன் தான் எடுத்திருக்கேன், அதாவது சாலை மீன் சொல்லுவோம்ல அதுதான்.
உப்பு பத்தலை, உப்பு சேர்த்துக்கிறேன். மீன் போட்டு கொதிச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அளவுக்கு தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க, அவ்வளோதான் போதும். தேங்காய் பால் சொன்னே பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் காரம் அதிகமாக தெரிஞ்சுது. இதை சேர்த்ததுக்கப்புறம் அந்த காரம் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. மீன் குழம்புனாலே கொஞ்சம் காரம், புளிப்பு, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும், தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.